நம்ம ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சா? அந்த ஸ்டேட்மெண்ட் பேர் மென்ஷன் பண்ணி பேர் 5 பேர் 6 பேர் அதில் வந்து கிட்டத்தட்ட அன்னோன் பர்சன் 30 பேர் அன்னோன் பர்சன் கேமரா பார்க்கணும் பண்ணிட்டேன். வேறு என்னம்மா பெயர் போட்டே 15 பேர் கொடுத்துருக்கோம். அது போக வந்து கம்ப்ளைண்ட் பேர் இருக்கு. அந்த பேர் மென்ஷன் பண்ணி கம்ப்ளைண்ட் பேர் என்ன? விரைவாக வந்து நடவடிக்கை எடுக்கும். இது அடுத்த தேர்தல் காலம். நாங்கள் தொடர்ச்சியாக பரப்புரை போகிறோம். பரப்புரை ஒரு கேண்டிடேட் வந்து நாங்கள் தொடர்ச்சியாக எங்களுக்கு பரப்புரை இருக்கு. நாங்கள் தொடர்ச்சியாக போகிற இடத்துல அப்புறம் இதே மாதிரியாக சிக்கல் வரக்கூடாது. எங்களுக்கு ஒரு 2 நாளைக்குள்ள போட்டு அதாவது ரிமாண்ட் காட்டினா நல்லா இருக்கும். 2 ஹவர்ஸ்ல உள்ள ஆமாம் இல்லை சிசிடிவி பார்த்து அப்புறம் ரிமாண்ட் யார் யார் ப்ரோக்ராம் இன்வெஸ்டிகேஷன் நீங்க ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆர் ஃபர்ஸ்ட் பதிவு முதல் தகவல் ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், அப்புறம் எஃப்ஐஆர், அப்புறம் விரைவாக நடவடிக்கை சரியானு பார்க்கணும். அவங்க அந்த குரூப் தொடர்ச்சியா எங்க போனாலுமே பிரச்சனை தான் பண்ணிட்டு இருக்காங்க. இது முதல் ஆல்ரெடி எல்லா இடத்துலயும் போனோம். மர்டர் கேஸ்ல வந்து இவர் தான் போயிட்டு நிறைய காம்ப்ரமைஸ் தான் அஜித் குமார் முதல் தடவை இறந்தாங்க. எங்களில் பார்க்கலாமா? அது யார் யார் இப்போ அது ப்ரீவியஸ் கேஸ் பார்க்கலாமா? இது இந்த மாதிரி கேஸ் இருக்குன்னா இல்லை எங்களில் பார்க்கலாம். சரிங்க, எல்லா தகவலும் உங்களுக்கு தெரியுங்க. அப்படி காவல்துறை தெரியும், புது தகவல் கிடையாது. காவல்துறை எல்லாம் அங்கதான் அவங்க மேலேயும் காயப்பட்டிருக்கு. அவங்க எல்லாத்தையுமே போட்டோஸ் வீடியோஸ் இருக்குது, சேனல்ல இருக்குது. காவல்துறை இல்ல இல்ல அவங்க மேலேயும் காயப்பட்டிருக்கு. அவங்களையும் தாக்கியிருக்காங்க. கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னு நான் வீடியோ பார்த்து ஜோனல் செக்ரட்டரிக்கு வந்து கிராக் ஆயிருக்கு, ரிப் வந்துட்டு கிராக் ஆயிருக்கு. ஏன்னா எப்படி மெடிக்கல் ரிப்போர்ட் மென்ஷன் பண்ணி டாக்டர் தான் சொன்னார். கிராக் ஒரு ரிப்போர்ட் வாங்கலாமா? ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட் வாங்கி நம்ம போலீஸ் அது மாதிரி கொடுத்துருக்காரு. விரைவாக நடவடிக்கை எடுங்கய்யா. ஏன்னா நாங்கள் இது தேர்தல் காலம். நாங்கள் தொடர்ச்சியாக பரப்புரை போகிறோம். நாளையிலேருந்து நாங்கள் 5 பேர் 10 பேர் போவோம். இது திரும்ப எங்களுக்கு சிக்கல் வரக்கூடாது. நடவடிக்கை எடுத்தாதான் இது மேல இது போவாது. ஸ்டெப் எடுத்துட்டீங்கன்னா இல்லைன்னா நாங்கள் எங்கள் தலைவரே நிற்கிறாரு. நாங்கள் அப்புறம் எல்லாரும் இங்கே தான் இருப்பாங்க. அப்புறம் திரும்ப சிக்கல் வரும். ஆமா, எண்ணிக்கையில் பெரும்பான்மை வெளியில உள்ள அனைத்து மாவட்டங்கள்ல இருந்து ஆட்கள் தமிழ்நாடு பூரா இருந்து ஆள் வரும். ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏதாவது பண்ணிவிட்டா பெருசா போயிடும். லாண்ட் ஆர்டர் இஷ்யூ வந்துடும். அது வந்துட்டு நீங்க தான் வந்துட்டு இது நாங்கள் உங்களுக்கு முழுமையாக ஒத்துழைப்பு கொடுக்குறோங்க. நீங்கள் அது மாதிரி எங்களுக்கு சரி பண்ணி கொடுப்போம். நீங்கள் சொன்னனாலவே நாங்கள் உட்காந்துருவோம். அந்த கலெக்ஷன் வந்தோம். நான் நடவடிக்கை எடுப்பேன் நம்பி வந்துருக்கோம். ஆமாம், கண்டிப்பாக சிறப்பாக எடுத்துருவோம். தினமும் போய்கிட்டு இருக்கோம். சொல்லுங்க சார். எல்லாருமே ஆக்ஷன் எடுத்துருக்கோம். ஆமாம் ஆமாம், பார்த்து நாளைக்கு